ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். January 26. இந்த டைம் வந்து 77th ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நீங்கள் காலேஜ் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், இல்லை நார்மலாக வீட்டில் இருந்து கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரிபப்ளிக் டே எதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட நான் கேட்டிருந்தேன். அது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வந்து புக்கை படித்து ஜஸ்ட் டிகிரி வாங்குறது இருக்கக்கூடாது. ஸோ அதர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து நீங்கள் ரிபப்ளிக் டேவும் இண்டிபெண்டன்ஸ் டேவும் கொண்டாடி இருப்பீங்க, செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது என்னென்ன தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுறேன். இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது 1947 நம்ம ஆகஸ்ட் 15 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து சுதந்திரம், அதாவது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருந்தோம். அதிலிருந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வெளியே போயிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரிபப்ளிக் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதை பற்றி பேசும். இது நம்ம சோசியல் கிளாஸாக கொண்டு போனால் ஜஸ்ட் எல்லாருக்கும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கிள் இருக்கும். இப்போ ஆர்டிகல் 14னா ஈக்குவலிட்டி, அதாவது எல்லாருக்குமே வந்து அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். ஸோ ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி வந்து எஜுகேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். ஸோ டிபிஎஸ்பி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம சோசியல் கிளாஸ்க்குள்ளே போனால் ஸோ இது மாதிரி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தான் January 26. அதனால தான், அதாவது 1950 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1929 ஒரு மீட்டிங்கில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 1930 நமக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற டேட் இந்த January 26. ஆனால் கிடச்சிருக்காது. அதனால் அதே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த இது பண்ணியிருப்பாங்க, அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது போக வந்து அதுக்கு முன்னாடி November 26, 1949 ஃபஸ்ட்டு இதை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸ், அதாவது கம் டு ஃபோர்ஸ், அதாவது வந்து அமல்படுத்தப்பட்ட நாள், இம்ப்ளிமெண்ட் பண்ண டே தான் பார்த்திங்க அப்படின்னா January 26. அது 1950 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். 1950 ரிபப்ளிக் டே அதுலேருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லோரும் கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டேன், இது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கொடியேற்றுறப்போ அதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணியே வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அதை ஏற்றிடுவாங்க. ஆனால் ரிபப்ளிக் டே பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு மேலே போய் தான் அந்த கொடி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் தெரியணும், அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த டைம் கொண்டாட போகிற இண்டிபெண்டன்ஸ் டே எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.